Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜடவேணி வந்து வீட்டிலே நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கோல்டன் கலர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்ம் ஷீட்டில் வந்து செய்யக்கூடிய ரோஸ் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டன் கலர் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரெட் கலர் போலன்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒயரில் வந்து சுற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திங்ஸ் தான் நமக்கு வந்து தேவை. இவ்வளோ திங்ஸும் வச்சு எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஜடவேணி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் போலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து அந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்து போலன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். கோல்டன் அண்ட் ரெட் கலர் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம வந்து அந்த கோல்டன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒயரை அந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு அதில் மடிக்கும் போதே அதில் வந்து ஹோல் வரணும். அந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பி ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வர்ற மாதிரி இந்த மாதிரி பின்னி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கம்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அந்த ஒயர் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டாச்சு. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பக்கம் வந்து ஹோல் இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து ஹோல் வரணும். அதுக்காக அந்த கம்பியை நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இன்னொரு எண்டில் அந்த ஹோல் வர்ற மாதிரி வளைச்சிட்டு கம்பி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே ஹோல் வந்தாச்சு. ஹோல் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் வந்து போட்டு கட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. இனி நம்ம அந்த க்ரீன் கலர் டேப் வந்து எடுத்துக்கலாம். இந்த டேப்பை வந்து இந்த கம்பிக்கு மேலே, அந்த ஒயருக்கு மேலே நம்ம வந்து சுற்றி விட போகிறோம். சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இழுத்து நீங்கள் வந்து சுற்றணும். ஏன் அதில் கம் வந்துருக்கும் நமக்கு. அதில் இந்த டேப்பில் நம்ம வந்து இழுத்து சுற்றும் போது அந்த கம்பியில் நல்லா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும், நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனால நீங்கள் வந்து டேப்பை கொஞ்சம் இழுத்து நீங்கள் வந்து அந்த கம்பிக்கு மேலே சுற்றி விட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒட்டி வந்துடும். இனி நம்ம வந்து போலன்ஸ் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கோல்டன் கலர் போலன்ஸ் வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்து இந்த மாதிரி பூ வச்சு கட்டுங்க. இந்த போலன்ஸ் வந்து இப்போ ஒரு டைரக்ஷன் பார்த்து நம்ம வந்து கட்டியிருக்கோம். அந்த கம்பிக்கு மேலே சுற்றி விட்டுருக்கோம். இனி அடுத்தும் கோல்டன் கலர் தான், இன்னொரு டைரக்ஷன் பார்த்து இந்த மாதிரி வைங்க. கிராஸாக தான் நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஜடவேணி வந்து கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 2 கோல்டன் கலர் போலன்ஸ் வச்சு கட்டிட்டோம். இனி நம்ம வந்து ரெட் கலர் போலன்ஸ் வந்து வைக்க போகிறோம். ரெட் கலரில் ஒரு போலன்ஸ் தான் வைக்க போகிறோம். இந்த 2 கோல்டனுக்கும் சென்டரில் வர மாதிரி அந்த ரெட் கலர் போலனை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கம்பிக்கு மேலே இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து போலன்ஸ் வந்து வச்சாச்சு பாருங்க. 3 போலன்ஸ் வச்சாச்சு. இனி நம்ம வந்து அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு டைரக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுத்த பூ வந்து இன்னொரு டைரக்ஷன் பார்த்து வைக்கணும். பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஜடவேணி வந்து அழகாக கரெக்டாக வரும். அது மாதிரி நீங்கள் வந்து பூ வச்சு கட்டிகிட்டே வரும்போது ரொம்பவே நெருக்கமாக கட்டுங்க. இந்த மாதிரி நான் அடுத்து வந்து 2 கோல்டன் கலர் போலன்ஸ் வந்து வைக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நெருக்கமாக நான் வந்து கட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். லூஸாக நீங்கள் வந்து கட்டக்கூடாது, ரொம்பவே நெருக்கமாக கட்டணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி ரெட் கலர் போலன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபார்ம் ஷீட்டில் பண்ண ரோஸ் ஃப்ளவர் கரெக்டாக 2 எண்ணம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 டைரக்ஷனில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து கட்டிகிட்டே வர போகிறேன். பாருங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு பார்த்தா ரொம்பவே ஈஸியாக புரியும். நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜடவேணி வந்து கட்டி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பூ வந்து கட்டுறதுக்கு.
இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கட்டிட்டேன் பாருங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும். இனி நான் வந்து இது ஃபுல்லாவே அந்த ஒயர் ஃபுல்லாவே நான் வந்து இதே மாதிரி ஃபுல்லாவே கட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நான் இப்போ வந்து ஃபுல்லாவே கட்டி முடிச்சுட்டேன். அந்த ஒயர் ஃபுல்லாவே இதே சேம் ப்ரொசீஜர்லயே நான் வந்து ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் வச்சும் போலன்ஸ் வச்சும் கட்டி முடிச்சுட்டேன். ரொம்பவே நெருக்கமா கட்டியிருக்கேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணும்போது வளைக்கும்போது நம்ம ஜடவேணி மாதிரி வளைக்கும்போது உங்களுக்கு நெருக்கமாவே இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு கட்டியிருக்கோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஜடவேணி மாதிரி வளைப்போம். நம்ம ஹேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹேர் எந்த அளவுக்கு நம்ம வந்து வளைக்கணுமோ அந்த அளவு பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வேணியை வந்து வளைப்போம். அப்ப நமக்கு வந்து நம்ம வந்து லூஸா கட்டியிருந்தோம் அப்படின்னா நமக்கு பூ இந்த மாதிரி நெருக்கமா வராது. ஃபர்ஸ்டே நம்ம வந்து ரொம்பவே நெருக்கமா கட்டினோம்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ண அப்புறமும் நமக்கு இந்த மாதிரி நெருக்கமாவே ஜடவேணி கிடைக்கும். ரொம்பவே அழகாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பிகினர்ஸ் நீங்க உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்த ஒரு ஃபங்ஷன்னாலும் சரிதான், ஃபெஸ்டிவலுக்கும் நீங்க இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹோல் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து ரோப் யூஸ் பண்ணி நீங்க வந்து கட்டிட்டு ஹேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து யூபின் கூட யூஸ் பண்ணி ஹேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வெட்டிங் ஃபங்ஷனுக்கோ, என்கேஜ்மெண்ட் ஃபங்ஷனுக்கோ நீங்க வந்து திடீர்னு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க சாரி கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வாங்கி வீட்லயே பண்ணி நீங்க வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.